ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓபிஎஸ் யூஸ் பண்ணி எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ரீசெண்டாக கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப்லேயே பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் சொல்கிறேன், அதெல்லாம் வாங்கிக்கோங்க. அதை வாங்கினா தான் பண்ண முடியும். ஒரு 1500 மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன பொருள்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். காய்ஸ், இந்த 3 தான் நமக்கு தேவை. இந்த 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது யூஎஸ்பி போர்ட் மைக்கு, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன். அப்புறம் ஒரு டேட்டா கேபிள், இது வந்து மிரரிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். யூஎஸ்பி டு டைப் சி டேட்டா கேபிள் தான். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஜாக் பின்னோட ஒரு ஹெட்செட் வேணும். இதுலேயே பில்டின் மைக் கொடுத்துருப்பாங்க. இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மவுத்கிட்டே வரும். ஸோ இது வந்து கிளாரிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா. இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், முடிஞ்சால் பை பண்ணிக்கோங்க. இதை பை பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஸ்ட்ரீம் நம்ம கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓபிஎஸில் ஸ்ட்ரீம் பண்ணும்போது 720p 30 எஃப்பிஎஸ்லேயே வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 60 எஃப்பிஎஸ் வச்சுருப்பேன். என்னோடய லேப்டாப் அதை சப்போர்ட் பண்ணங்காட்டி நீங்கள் 30 எஃப்பிஎஸ் மட்டும் வச்சு ரன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்துட்டு நீங்கள் 60 எஃப்பிஎஸ் வச்சுக்கோங்க. லேப்டாப்போட ஸ்ட்ரீம் பஃபர் ஆகுதா, இல்லை லேப்டாப் ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆகுதான்னு பார்த்துட்டு. ஸோ கொஞ்சம் பார்த்து 720p 30 எஃப்பிஎஸ் வச்சுக்கோங்க. ஓபிஎஸில் ஃபைல் போய் செட்டிங்ஸ் போய் நீங்கள் வீடியோ போனீங்கன்னா நம்ம வந்து இந்த 720p 30 எஃப்பிஎஸ் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். காய்ஸ், அப்புறம் லேப்டாப்பை வந்து கொஞ்சம் ஏர் வென்டிலேஷன் போகிற மாதிரி ஒரு பாக்ஸ் ஏதாவது வச்சு அடியை கொஞ்சம் தூக்குன மாதிரியே வச்சுக்கோங்க. நமக்கு ஏர் வென்டிலேஷன் போனால் தான் நல்ல எஃப்பிஎஸ், நம்மளோட ப்ராசர் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ கொஞ்சம் ஏர் வென்டிலேஷன் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. செட்டிங்ஸ் போய்க்கோங்க, எபோட் ஃபோன் போய்க்கோங்க, போயிட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு பில்டு நம்பர்னு இருக்கும், அதை ஒரு 7 டைம்ஸ் வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட பாஸ்வேர்டை போடுங்க. போட்டிங்கன்னா யூஆர் நவ டெவலப்பர்னு வந்துடும். பேக் கொடுத்துருங்க. சர்ச்சில் வந்து டெவலப்பர் ஆப்ஷனை சர்ச் பண்ணுங்கள். டெவலப்பர் ஆப்ஷன் எனக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி டு டைப் சி வந்து நாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்க்ரீனை வந்து மிரர் பண்ணிக்கலாம் கிராக்கர் மூலமாக. அது எப்படின்னு பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நான் டேட்டா கேபிளில் மொபைலை கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த பிசியும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஸ்க்ராப்பி ஆப் மட்டும் உள்ளே லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணாலே இப்படி வரும். வந்து உங்களுக்கு என்னோடய ஸ்க்ரீன் மிரர் ஆகிருக்கும். இது திருப்பணுன்னா நீங்கள் வந்து கேம்குள்ளே போய்க்கோங்க. கேம்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் வந்து திரும்பிடும். உங்களுக்கு சில தடவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பெருசாக வரும். அப்போ வந்து நீங்கள் கேம் விட்டு வெளியே போய்ட்டு வந்து வந்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீன் இருக்கும். நீங்கள் எங்கே வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை. அண்ட் தென் நீங்கள் மொபைலை இதுலேயே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மொபைலை நான் தொடவே இல்லை. இன்னொரு கை நான் வந்து வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுலேயே இது பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் மொபைலில் தான் கேம் ப்ளே பண்ண போகிறீங்க, இருந்தாலும் இதை பண்ணிக்கலாம். இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம எப்படி ஓபிஎஸில் வந்து இதை நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இதுலேயே பாருங்கள், உங்களுக்கு கேம் சவுண்ட் அண்டு மிரரிங் வந்து இதாயிரும். நம்ம வந்து டீம்மேட்ட பேசுகிறதுக்கு நம்ம டிஸ்கார்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும். டிஸ்கார்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா, இங்கே உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா விண்டோஸ் போய் ஸ்டோர்னு மட்டும் சர்ச் பண்ணுங்கள், இங்கேயே வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்கார்ட்னு சர்ச் பண்ண போகிறோம். டிஸ்கார்ட்னு சர்ச் பண்ணோடனே நமக்கு வந்து இந்த டிஸ்கார்ட் ஆப் வந்துடும். இதை நீங்கள் ஏற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கலாம். இதை ஏற்றினாதான் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணும்போது பேச முடியும். இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேம் மைக் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீமில் எந்த ஒரு சவுண்டும் கேட்காது. ஸோ வந்து நம்ம டிஸ்கார்டு ஏற்றிக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு யூஸ். எல்லா யூடியூபருமே மோஸ்ட்லி டிஸ்கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வாங்க எப்படி நம்ம வந்து ஓபிஎஸில் ஸ்ட்ரீம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். நாம் வந்து இன்னொரு சீன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த செட்டப்பில் வந்து பார்த்துக்கோங்க, நாம் வந்து ஓபிஎஸ்குள்ளே போயிட்டோம். டேட்டா கேபிள் மூலிமா ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த ஃபோனில் தான் ரெக்கார்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்து ஃபோனை நான் காட்ட முடியல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
யூஎஸ்பி வச்சு நம்ம வந்து யூஎஸ்பி மைக் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ஹெட்செட் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி அடுத்தது வந்து ஓபிஎஸ்ல எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்க்ரீனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சீன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கேப்சர் அண்ட் ஆடியோ இன்புட் கேப்சரில் வச்சுருக்கேன். இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கேன்னா, நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ரெண்டும் எதுவும் வைக்க தேவையில்லை. நீங்கள் இந்த ரெண்டையும் நீங்கள் வைக்க தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஸ்க்ராப்பியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த யூஎஸ்பி டிபக்கிங்கெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்க்ராப்பிக்குள்ளே இப்படி போனீங்கன்னா அது லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல்ஸோட ஸ்க்ரீன் வந்து மிரர் ஆகும். நீங்கள் வந்து இப்படி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே கேம்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி பெருசாக மிரர் ஆகும். நீங்கள் ஃபோனில் கேமை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்தீங்கன்னா மறுபடியும் சின்னதாக மிரர் ஆயிரும். நீங்கள் இதை எடுத்து எங்கே வேணால் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஓபிஎஸ்குள்ளே கொண்டு வரணும். ஓபிஎஸ்குள்ளே கொண்டு வரக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கும். ஆட் சோர்ஸ் கொடுத்து விண்டோ கேப்சர் கொடுத்துக்குங்க. விண்டோ கேப்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்க்ராப்பின்னு ஒரு இது இருக்கும். இதை கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இதை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மிரர் ஆகும். நான் வந்து இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு அடுத்த மிரரிங்கெல்லாம் சொல்லி தரணும். ஸோ வந்து நான் இதை இப்போ டெலீட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு அடுத்தது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணுமோ உங்களுக்கு ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆடியோ இம்போர்ட் பண்ணணும். ஆடியோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆடியோ கேப்சர் போய்க்குங்க. அப்ளிகேஷன் ஆடியோ கேப்சர் போய் இதுக்கு நீங்கள் என்ன வேணால் நேம் மாற்றிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஆடியோ கேப்சருக்கு போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஸ்க்ராப்பி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கேம் சவுண்டும் கனெக்ட் ஆகிரும் ஓபிஎஸ்குள்ளே. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கேம் சவுண்டும் கனெக்ட் ஆகிரும். பாருங்கள் போடுறேன், அந்த சவுண்ட் கேட்கும். அடுத்தது வந்து நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமில் அதாவது ஸ்ட்ரீமில் பேசுகிறதுக்கு ஒரு மைக் இம்போர்ட் பண்ணோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கை இம்போர்ட் பண்ணுங்கள். ஆடியோ இன்புட் கேப்சர் நான் வந்து கொடுக்குறேன். நான் இங்கே வந்து நான் யூஎஸ்பி மைக்கை வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு. நான் யூஎஸ்பி மைக்கை வந்து நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். இங்கே வந்து யூஎஸ்பி மைக்கை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நான் இங்கே யூஎஸ்பி மைக் இங்கே தான் இருக்கும். இதுக்கு நம்ம ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணோம். ஃபில்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் இதில் சொல்லித்தரேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படும்னா உங்களுக்கு டிஸ்கார்டு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதுக்கு. ஸோ டிஸ்கார்டு எப்படி இது பண்ணுறேன்னா அதே அப்ளிகேஷன் ஆடியோ கேப்சர் இது பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டிஸ்கார்டை வந்து நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும். லாகின் பண்ணி உங்கள் சர்வருக்குள்ளே நான் கேமிங்னு ஒரு சர்வரில் இருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ஒரு சர்வருக்குள்ளே போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதில் வர வச்சுக்கணும். இல்லை அவங்க எப்போ வந்தாலும் நீங்கள் லைவில் நீங்கள் டேரெக்டாக பேசிக்கலாம். அது பாட்டுக்கு இதாகிக்கும், கனெக்ட் ஆகிக்கும் அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா. ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு அப்ளிகேஷன் ஆடியோ கேப்சரில் இங்கே நீங்கள் என்ன வேணால் பேர் மாற்றிக்கலாம். நான் வேணால் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே டிஸ்கார்டுக்கு டிஸ்ன்னு மாற்றுறேன் பாருங்கள். டிஸ்ன்னு மாற்றி ஓகே கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சர்வர் காட்டு உங்களுக்கு நான் எனக்கு காட்டுது பாருங்கள், டிஸ்கார்டு கேமிங் தீபக் சர்வர்னு. இதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டீம்மேட் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கார்டில் நீங்கள் செட்டிங்ஸ் போய் இதில் வந்து ஒரு மைக் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க கரெக்டாக. இதில் வந்து நான் இங்கே ஜாக் மைக் கொடுத்துருக்கேன். நான் வந்து இங்கே ஹெட்ஃபோன் மைக் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜாக் மைக் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 2 மைக் யூஸ் பண்ணால் தான் செப்ரேட்டாக உங்களுக்கு வந்து பஃபர் ஆகாது. ஸ்ட்ரீம் வந்து ஆடியோ வந்து கம்ப்ரஸ் ஆகாது. செப்ரேட்டாக தனித்தனியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லே வந்து நான் இமேஜில் தான் வச்சுருக்கேன். நீங்களும் அப்படி வச்சுக்கோங்க. ஓவர்லே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ப்ரௌஸ் பண்ணுறேன். ஓவர்லே எங்கே இருக்குதுன்னு எடுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஓவர்லே நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஓவர்லே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். இப்படி வந்திருக்கா. ஸோ இதை நான் வந்து இப்படி இதை வந்து நாம் வந்து எடுத்து வைக்கணும் கரெக்டாக. குரோமாக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இந்த இமேஜுக்கு ஓவர்லேக்கு கொடுக்கணும். அப்போ தான் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் போகும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் குரோமாக்கி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து பிளாக் ஆயிரும். அப்புறம் நீங்கள் இங்கே டிஸ்பிளே கொண்டு வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இதாயிரும்.
டிஸ்பிளே இதாயிரும். நீங்கள் இங்கே கேமை கொண்டு வந்து வைக்கணும்னா இப்போ ரெக்கார்ட் பண்ணுறங்காட்டி இதை கொண்டு வந்து வைக்கிறேன். நான் உங்களுக்கு கேமை கொண்டு வந்து வச்சு காட்டுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் செட்டப்பு. இப்படி தான் நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அது எப்படின்னு பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் எல்லாம் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஓவர்லே க்ரீன் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஓவர்லே அது என்ன இமேஜோ அதை தொட்டுக்கோங்க. தொட்டு ஃபில்டர்ஸ் போய்க்கோங்க. ஃபில்டர்ஸ் போயிட்டு இங்கே ஆட் கொடுத்தீங்கன்னா இங்கே குரோமாக்கின்னு இருக்கும். அதை கொடுத்து ஓகே கொடுத்துக்கு நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சங்காட்டி நான் கொடுக்கல. எப்படி அப்படியே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்படி பிளாக் ஸ்க்ரீனாக மாறிடும். ஓவர்லே எப்போவுமே நம்மளுடைய ஸ்க்ரீனுக்கு மேலே தான் இருக்கணும். நான் இப்போதைக்கு ஓவர்லே வைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த டிஸ்பிளே ஃபுல்லாக உங்களுக்கு நான் ரெக்கார்டிங்கில் காட்டணும். நான் இப்போ ஓவர்லே வைக்கல. எப்போவுமே ஓவர்லே மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உங்களோட ஸ்க்ரீன் வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இதை நம்ம எந்த வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில். ஸோ இதை கீழே வச்சுக்கலாம், மேலே வச்சுக்கலாம். எப்போவுமே ஓவர்லே வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ இப்படி ஓவர்லே வந்து செட் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டில் வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. -20 dBயில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அது என்னென்ன ஃபில்டர்ஸ்னு பார்த்துக்குங்க. நாய்ஸ் சப்ரஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், நாய்ஸ் கேட் யூஸ் பண்ணியிருக்கேன், கம்ப்ரஸர் யூஸ் பண்ணியிருக்கேன், லிமிட்டர். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் வீட்டில் வர ஃபேன் நாய்ஸ் இல்லைனா யாராவது நாய்ஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் சவுண்டை வந்து குறைச்சி தரும். உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கலர் கிரேடிங் கொஞ்சம் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா நம்மளுடைய ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஎஸ்க்கு இது குவாலிட்டி வந்து 720pயில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கலர் கிரேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கேம் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். நமக்கு ஸ்ட்ரீம்லேயும் இப்படி தான் தெரிய போகுது. அப்புறம் ஸ்ட்ரீம் பண்ணும்போது ஒய்ஃபை ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பீடு ரொம்ப முக்கியம். அப்லோட் ஸ்பீடு அட்லீஸ்ட் ஒரு 7 to 10 MB இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்லோட் ஸ்பீடு எப்போவுமே ஒரு 10 MB இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஈத்தர்நெட் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஈத்தர்நெட்லேயே நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணுங்க. ஏன்னா ஈத்தர்நெட்டில் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபை வந்து உங்களோட ஈத்தர்நெட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கும். ஸோ வந்து நீங்கள் உங்கள் மொபைலே ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தாலும் உங்கள் ஸ்ட்ரீமுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கும். உங்கள் லேப்டாப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீனையெல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனோட இதெல்லாம் பாஸ் பண்ணி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக் ஃபில்டர் பார்த்துட்டோம். அவ்வளோதான் கைஸ், எல்லா ஃபில்டரும் பார்த்துட்டோம். இதுக்கு எந்த ஃபில்டரும் தேவையில்லை. டிஸ்கார்டுக்கு நீங்கள் போய் அந்த மைக் லெவல் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போயிருங்க. இந்த வீடியோ ரொம்ப எடிட் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் 1K அடிக்கலாம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.